நிறைய பேர் உங்கள் படத்தில் எங்களுக்கு பெரும்புலி ரொம்ப பிடிச்ச படம் சார் அப்படின்னு இருக்காங்க. என்னமோ எனக்கு அது எனக்கு அந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகுது. நான் உன்னை காதலிக்கிறேன், அதையாவது ஒழுங்காக எழுதியிருக்கியா? நான் உன்னை கதலிக்கிறேன்னு எழுதியிருக்கேன். உனக்கு ஏதாவது இருக்கா புத்தி அறிவு, உனக்கு எந்த தகுதி இருக்கு என்ன லவ் பண்ணுறதுக்கு? அப்புறம் டீச்சர் எனக்கு 21 வயசு, உங்களுக்கு 20 வயசாக ஆச்சு டீச்சர், உங்களோட நான் ஒரு வயசு மூத்தவன் தான் டீச்சர், இது ஒன்று போகாதா டீச்சர் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாரு. என்ன ரீசனால இது இப்ப சரியா போகலன்னு இல்ல நினைக்கிறேன். அடுத்த சொந்தம்ன்ற அப்படி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆமா. கருத்து சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஒரு படம் சொல்லும்போது ஆடியன்ஸ் இல்லை எனக்குமே கூட அந்த கண்டென்ட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை லவ் பண்ணுறான்ற ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு பிடிக்கும். கோகுலம் வந்து நான் நினச்ச காஸ்டிங் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி சார், சௌந்தர்யா. சிவாஜி சார் வந்து அந்த கேரக்டர் கல்யாணகுமார் சார் கேரக்டரு, சௌந்தர்யா வந்து அந்த பானுபிரியா கேரக்டரு. ஓப்பனாக பேசுவோமே, சௌந்தர்யா வந்து பொண்ணுமணி பெரிய ஹிட்டு. நான் இவங்க எப்படி என்ன ஏது இவங்க வச்சு பண்ணலாமான்ற ஒரு ஒப்பீனியனுக்காக ஆர்வி மற்ற ஃபோன் பண்ணி கேட்டேன். ஐயோ ரொம்ப கஷ்டம், நீங்கள் அவங்கள வச்சு அவங்க கரெக்டாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, டேட்டு கொடுத்துட்டு அப்புறம் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, பெட்டர் நீங்கள் வேறு ஹீரோ வச்சு பண்ணியிருக்கேன்ட்டு நான் பயந்துட்டேன். சார் உங்களுடைய 2வது படம் பெரும்புலி. அந்த படத்தை பற்றி எங்கே இப்போ நாங்கள் இருக்கிற ஜென்ரேஷன் பெருசாக தெரியல. அந்த படம் எங்கே தேடி பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அந்த படம் கதை என்ன மாதிரியான கதை, ஏன் என்ன பெருசாக உங்களுடைய படங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது பெரும்புலி பெருசாக தெரியாமல் போனது இல்லை? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் சொல்ல விரும்பல, சமீபத்தில் ராஜா சாருடைய ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா? ஆமாம் சார். அந்த நேர் ஸ்டேடியத்தில் நடந்தது, நான் போயிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதின்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரபலமான ஒரு பேர் சொல்ல வரும்ல, அவர் வந்து நான் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். என்ன அந்த செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது, இல்லை உங்களால் நல்லா தெரியும் சார், அவங்கள நான் சின்ன பையனாக இருக்கும்போதே உங்கள் படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் அவர் உங்கள் படத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்காத படம் பெரும்புலி, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் சார் அப்படின்னார். இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உங்கள் படத்தில் எங்களுக்கு பெரும்புலி ரொம்ப பிடிச்ச படம் சார் அப்படின்னு இருக்காங்க. என்னமோ எனக்கு அது எனக்கு அந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் ஆன்லைன் அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ அந்த கிராமத்தில் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அது கிராமத்தில் ஒரு ஹீரோ பாபு, இன்னொரு நடித்த பாபு. அவர் வந்து ஒரு ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக கோட் அடித்து அதிலே படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த ஸ்கூலுக்கு டீச்சராக வர்றவங்க தான் சுமா ரங்கநாத் ஹீரோயின். இவர் ஸ்கூலுக்கு எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா, வரும்போதே வேஷ்டி கட்டிட்டு, யூனிஃபார்ம் தான், ஆனால் அதை மறைக்கிறதுக்காக, இது நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி தான் செய்வோம், வேஷ்டி ஷர்ட்டு போட்டு புக்கை அப்படி திருப்பி மார்போட நோட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து வருவார். நடந்து வரும்போது இப்போ ஸ்கூலுக்கு அப்படி வந்துட்டு அப்புறம் பின்னாடி போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இந்த வேஷ்டியை கழட்டி அதை மடித்து வச்சுட்டு ட்ராயரோட கிளாஸ் ரூமுக்கு வருவார். கடைசி பெஞ்சு அவர். அந்த மாதிரி அந்த கதைக்கு நான் முதல்ல வச்ச டைட்டிலே மாப்பிள்ளை பெஞ்சு தான். மாப்பிள்ளை பெஞ்சுனா கடைசி பெஞ்சு. நமக்கு அது ஸ்கூல்லலாம் நிறைய சொல்லுவாங்க. இவர் இந்த வேஷ்டி இந்த ஷர்ட்டோட வரதை பார்த்தோன்னே சுமா ரங்கநாத் வந்து இவர் வச்சிருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட் வாத்தியார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது இந்த லைப்ரரி எங்கே சார் இருக்குது எப்படி போனால் இப்படி போய் சைகையில் மட்டும் சொல்லுவார். ஓ அப்படியா சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி, சார் மத்தியானம் லஞ்சில் மீட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கிளாஸுக்கு வந்து அவங்களே தான், அவங்க டீச்சர். இவர் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பார். அப்படியே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது அப்படியே செவலக்காலை அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே எழுந்து இப்படி கை காட்டுவார். பார்த்தா அப்படியே ஷாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரை தான் வாத்தியார் நினச்சோம், பார்த்தா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு இந்த ஹீரோ கேரக்டருக்கு அந்த ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு லவ் வரும். அந்த லவ் அவர் இன்டர்வலில் வந்து அந்த ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அந்த நோட்டில் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக எழுதி அந்த நோட்டாக வச்சுருவார். அதை ஹீரோயின் அப்போ தான் தெரிய வரும். அதை படித்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இந்த நோட் புக்கு ஹோம்ஒர்க் புக்கு பார்க்கும்போது அவர் ஷாக்கு. பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்ற, அதையாவது ஒழுங்காக எழுதியிருக்கியா? நான் உன்னை கதலிக்கிறேன்னு எழுதியிருக்கேன், உனக்கு ஏதாவது இருக்கா புத்தி அறிவு, உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன லவ் பண்ணுறதுக்கு? அப்படின்னா டீச்சர் எனக்கு 21 வயசு, உங்களுக்கு 20 வயசாக ஆச்சு டீச்சர், உங்களோட நான் ஒரு வயசு மூத்தவன் தான் டீச்சர், இது ஒன்று போதாதா டீச்சர் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணுவார். கடைசி மூஞ்சிலே நான் முழிக்க வரும்ல, கிளாஸை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லுவார். ஒரு கோவமாக வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் போவார்.
அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இவர் ஸ்கூலை விட்டு நின்றுவார். அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி பார்ப்பாருக்கு. வீரருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் வேண்டாம் அப்படியே அவனை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான், அவனை திட்டிகிட்டே இருப்பான். அப்படியே போய் அந்த எண்டில் வந்து ஒரு அந்த சீன் ரொம்ப நல்ல சீன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான சீனு. அதில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரே மதிக்கிற ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பார். அந்த அதாவது ஊரில் எல்லாரும் ஒரு பெரிய மனுஷன் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில பார்த்தா அவர் ஒரு பெரிய வில்லன். ராஜேஷ் சார் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டரில். அப்போது அந்த டீச்சர் வந்து அவன் நிறைய தப்பு பண்ணுறான் அப்படின்றத வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அவள் ட்ரான்ஸ்ஃபரும் கேட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு, நைட்டில் பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்து அந்த ஒரு காட்டு வழியாக தான் வரணும். அப்படி வரும்போது இந்த வில்லன் கேரக்டர் அந்த காட்டில் நிற்பார். நிற்கும்போது என்னை பற்றி நீ இப்படி பண்ணிட்டாலாடி, நான் உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு நியூடாக்கிடுவார். நியூடாக்கிட்டு என்னை வந்து நீ அன்றைக்கி அவமானப்படுத்தி ஊருக்கு மத்தியிலேயே என்னை வந்து கைவிலங்கோட போகிற மாதிரி நீ பண்ணல, இன்றைக்கி நீ இப்படியே தைரியம் இருந்தால் ஊருக்குள்ளே போ, நான் அவ்வளோதான், நான் உன்னை வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ தைரியம் இருந்தால் அப்படி போன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இப்போ அவளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே நியூடாகவே அப்படியே போவா. அதெல்லாம் நான் வல்கராகவே எடுக்கலை, நான் வந்து நெகட்டிவில் காமிச்சிட்டேன் ஃபுல்லாக. ஆனால் ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்கின் ட்ரெஸ்லாம் ஒன்று வாங்கி போட்டுட்டு நெகட்டிவ்லேயே காமிச்சேன். ஹீரோயினும்ல ஒரு டூப் வச்சு அது ஃபுல்லாக எடுத்தேன். இப்போ என்னன்னா, இந்த ஹீரோவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஸ்ரீவித்யா நடிச்சிருந்தாங்க. அவங்க அது ஹீரோவுக்கு அம்மானே தெரியாது ஹீரோவுக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்து ஹீரோவுக்காக அவங்க வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்போ தான் தெரியும் அவனுக்கு தான் அம்மான்னு சொல்லிட்டு. அப்போது அவங்கள வந்து எரிக்கிறதுக்காக கொண்டாந்து அந்த காட்டில் வச்சுருப்பான். ஃபுல்லாக அடுக்கி அந்த விறகுலாம் அடுக்கி அந்த அம்மா வச்சுருப்பாங்க. அப்போ அவன் முகத்தை பார்த்துட்டு அவனால் எரிக்கவே முடியாது. அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். நீ ஏம்மா இவ்வளோ நாளாக வந்து நீ தான் என் அம்மான்னு சொல்லலைன்னு சொல்லி அழுதுகிட்ருப்பான். இப்போ இருட்டில் அந்த ஹீரோயின் வந்து அப்படியே நியூடாக வந்து ஒவ்வொன்றா அப்படியே மரங்களுக்கு மத்தியில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது இவன் பேரை சொல்லி கூப்பிடுவான், செவலக்காலை அப்படின்னோடனே அப்படி பார்ப்பான். என்னை பார்க்காத அப்படின்பா அவன் பார்க்க மாட்டான். அப்போ வந்து என் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லை, ஏதாவது ஒரு துணி இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அப்படியே பார்ப்பான். டக்குன்னு அம்மா மேலே இருந்த அந்த வரட்டி கிரட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த விறகுலாம் எடுத்துகிட்டு அம்மா உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ் அந்த சேரீயை எடுத்து அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த சேரீயை அப்படியே தூக்கி போடுவான். அவள் அப்படியே கேட்ச் பண்ணுவாள். அவள் அப்படியே இப்போ அம்மா துணி இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்ட்டு அடுத்த நிமிஷம் தீ வச்சுடுவான் அம்மாவுக்கு. அப்படி தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் அம்மாவுக்கு தீ வச்சுருவான். இப்போ அவள் அந்த தீக்கு மத்தியில் வந்து அவள் துணி போத்திட்டு அப்படியே அந்த பக்கம் அவள் வருவான், அந்த பக்கம் ஹீரோ இருப்பான். பார்த்து அப்படியே கண் கலங்கிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவான். இப்போ அவளுக்கு அப்போ ஒரு நல்ல கேரக்டர்ன்ற மாதிரி அவன் மேலே அப்போ தான் ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். இதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ இதுக்கு கண்டினியூஷன் அப்படியே அவன் பொங்கி எழுந்து வில்லன் குரூப்பில் பூந்து அவன் வந்து அருவாள் எடுத்துகிட்டு ஒருத்தனை வெட்டி சாய்ப்பான். அது நான் ரொம்ப வயலண்ட்டாக எடுத்திருந்தேன். அப்புறம் நானே பார்த்து பயந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து தூக்கிட்டேன். எஸ்.ஏ. ராஜ்குமார் சொன்னார், என்ன சார் இது சைனீஸ் படம் மாதிரி இருக்குது சார், வெட்டி தலை தனியாக போகுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்தேன். அந்த அசுரன்லாம் காமிச்சாங்களே, இதை நான் வந்து அந்த காலத்தில் பெரியமுள்ளிலே பண்ணேன். இப்போ ரீரெக்கார்டிங்கில் கோரஸ் எல்லாம் கத்திட்டாங்க. ஸோ எனக்கே அது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சென்சாருக்கு போனது படம். ஸோ அதெல்லாம் அந்த ஷாட்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபைட்டு வச்சுருந்துருமா. ஃபைட் நல்லாவே இருக்கும். ஜாக் வரதுக்கு அப்போ அவரை நான் தான் அதில் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து வைகாசி பிறந்த ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைட் எண்டில் வந்து அந்த ஹீரோ செத்துருவான். சாகும்போது அவன் முதல்ல கத்தியால் குத்திடுவாங்க. அவன் வருவான், டீச்சர்னு கத்துவான். அப்போ அந்த ஹீரோயின் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வருவான். அப்போ நான் டைலாக்லாம் பேசிவிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுவான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அவள் அப்படியே டிசால்வ் பண்ணால் அவள் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு மலை பஸ் ஸ்டாண்டில் அவள் நின்றுட்டுருப்பாள். இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு ஆசை மரம்னு ஒன்று காமிச்சிருப்பான். நம்ம மனசில் ஒன்று வேண்டிட்டு ஒரு கல் கட்டினோம்னா அந்த மரத்தில் அது நடக்கும், பலிக்கும் அப்படின்னு சொல்லி இது இன்னும் நிறைய கிராமங்களில் வழக்கத்தில் இருக்கிற விஷயம். இப்போ இந்த டீச்சர் அவங்க பாட்டியோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் வெளியூருக்கு போகிறதுக்காக அப்படியே வெயிட்டிங்கில் இருப்பாள். அப்போ பார்த்தா அவளுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகும். அப்படியே ஓடி வருவாள். அப்போ அப்படியே காட்டுக்குள்ளே ஓடி வருவா, ஊரில் தெருக்குள்ளே ஓடி வருவா. அப்படி வேரியஸ் லொக்கேஷனில் ஓடி வந்து கடைசி ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த ஆசை மரத்துக்கு வருவாள். அப்போ ஒரு கல்லை எடுத்து அதில் துணியை வச்சு அதில் கட்டுவாள். இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது செவலக்கலா கூட சேரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவள் கல் கட்டுறா அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருப்பாங்க. நல்லா தான் சரி. என்ன ரீசனால இது இப்போ சரியாக போகலன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் புது வசந்தம்ன்ற அப்படி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஒரு படம் சொல்லும்போது எனக்குமே கூட அந்த கண்டென்ட்டு இப்போ வசிக்கும் போது உடன்பாடு இல்லை. ஒரு என்ன கன்வின்ஸ் பண்ணாலுமே
என்ன லாஜிக் சரி பண்ணாலுமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை லவ் பண்ணுறான்ற ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு பிடிக்கல. அந்த டைம்ல செட் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படம் வந்துருச்சு. இல்லை அது அது என்ன படங்கள் சொல்லுங்க. இது அது நீங்க எடுத்து கொஞ்ச நாள்லயே காமெடி ட்ராக்கா வடிவேல் வந்து ராஜாவின் பார்வையில வந்து பண்ணியிருந்தாரு. அது அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராஜா வடிவேல் கொஞ்சம் சீனியர், அந்த டீச்சர் அந்த சேம் சிமிலரா அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா வல்லவன்ல அதே மாதிரி இருந்தது. அந்த மலர் படம், அந்த பிரேமம் படத்துலயுமே அந்த மாதிரி தான் டீச்சர். எனக்கு என்ன நிறைய படங்கள் அந்த எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் தப்பாக பண்ணிட்டேன். அது ஒரு கலாச்சார கேடுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் கருத்து சொல்ல வரும்ல, மற்ற படத்தை பற்றி நம்ம ஏன். ஆனால் ஆடியன்ஸ் அதில் அக்செப்ட் பண்ணிக்கலன்றது உங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் இல்லை. அது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளாப்லாம் கிடையாது, டிசாஸ்டர் ஃப்ளாப்லாம் கிடையாது. ஓரளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் திருநெல்வேலி ரத்னா தியேட்டர் இப்பவும் இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் ஓடி இருக்கு அந்த படம். அப்படி பல சென்டரில் வந்து ஓரளவு 50 நாள் ஓடி இருக்கு. அது ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அப்போ தர்மதுரை ரஜினி சார் படம் வந்திருக்கு, அது ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி காம்படிஷனுக்கு மத்தியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் கொஞ்சம் அது சரியாக போகல, அது ஹிட்டுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னமோ அந்த கண்டென்ட் பிடிக்காதனால அது எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பிடிக்காத படம்னு சொல்லுவேன். அதில் பாடலாம் கூட நல்லா இருந்துச்சு சார். மனசும் சேர்ந்தாச்சு. நல்ல பாடல்கள் சார். சார் அதுக்கப்புறமா வந்து கோகுலம்ல நீங்கள் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி அடுத்த படத்தில் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தீங்க. அந்த படத்தில் ஜெயராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் எப்படி கூப்பிட்டு வரணும் கேரளாவில் வந்து எட்டு வரணும்? இல்லை, அது வந்து அது அந்த படத்தில் வந்து சௌத்ரி சார் கூட ஜெமினி கண்ணன் சொல்லி இந்த ஜெமினி ஸ்டுடியோக்கு அவர் ஏதோ ஒரு இன்சார்ஜாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மலையாளி. அவர் தான் சஜஸ்ட் பண்ணார், ஜெயராமன் போடுங்க, இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெயராம் மெட்ராஸில் இப்போவும் மெட்ராஸ்லாம் இருக்கார். அப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். அவர் மீட் பண்ணி சொன்னேன், நான் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து உங்கள் படம் புது வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அந்த மாதிரிலாம் ஒரு கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது. சிற்பியை நீங்கள் முன்னாடி 2 படமும் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட வந்து இந்த படம் சிற்பியை எட்டணும் எப்படி சார் உங்களுக்கு? நான் வந்து தாசரி சாருக்காக பாட்டு 1 பாடத்துமான ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ தாசரி நாராயணர் இருக்கார் இல்லையா, தெலுங்கில் பெரிய லெஜெண்ட், கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணி கின்னஸில் பேர் வந்த டைரக்டர் அவர் ப்ரொடக்ஷன். நான் தமிழ் படம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு படம் அப்படி பண்ணுற மாதிரி பூஜைலாம் போட்டால் ரொம்ப கிராண்டாக. அவர் வந்து ட்ரெஸ்ஸுபுரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸில் கம்போசிங், நானும் எஸ்.ஏ. ராஜ்குமார் அந்த படத்துக்கு கம்போசிங்கில் உட்காரோம். அப்போ எனக்கும் ராஜ்குமாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அவர் அப்போனா சொன்னால் என்னுடைய தோல்விக்கு பிறகு என்ன ஒரு பெருசாக மதிக்கலை. இந்த பெரும்புள்ளிக்கு தோல்விக்கு பிறகு அவரே ரொம்ப பிஸி ஆகிட்டார். புது வசந்த படத்துக்கு பிறகு அவர் பயங்கர பிஸி ஆகிட்டார். நிறைய டைரக்டர்களோட ஒர்க் பண்ணுறார். அப்போ என்ன அவர் புரட்டாவே நினைக்கல, ரொம்ப ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணுற மாதிரிலாம் சில நிகழ்வுகள்லாம் நடந்தது அந்த கம்போசிங்கில். எனக்கு அது பிடிக்கல. இல்லை வேணாம் சார், அப்படி என்னாலலாம் ஒர்க் பண்ண முடியாது யாரு கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் சிற்பி அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்துகிட்டே இருப்பார். ஒரு ஃப்ரெண்டு, இன்னும் சொல்லப்போனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக இருக்கும்போதே சிற்பி எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் நிறைய சாலிகிராம் ராஜேந்திரா தியேட்டரில் பழைய படங்கள் பார்த்துருக்கோம். அப்படிலாம் ஃப்ரெண்டு தான். ஸோ சிற்பி போடலான்னு சொல்லி சிற்பி போட்டாங்க. பாட்டுமே நல்ல ஹிட் கொடுத்தாங்க. எல்லா பாட்டுமே இப்போ எடுத்து அந்த இன்னொன்று புது ரோஜா பூத்து இருக்கு. நல்ல உங்களுடைய அசிஸ்டன்ட் K.S. ரவிக்குமார் சார் வந்து கேமியோ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்குமாரன் சாருமே கேமியோ பண்ணிருந்தாரு. நீங்க நிறைய பண்ணல, ஆனால் அதுல மட்டும் ஒரு 2 ஃப்ரேம்ல மட்டும் வந்திருப்பீங்க. அது பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, அது கூட்டத்தோட கூட்டமாக. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வசந்தத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக நான் இருப்பேன். பாட்டு 1 பாட்டு மேலே. அப்படிங்களா? அது வந்து எப்போன்னா என் ஒய்ஃப் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரவுண்ட் ட்ராலி வரும் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா? அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் ஒய்ஃப் எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க நீங்கள் கூட்டத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி எங்களோட காமிச்சாங்க. நாங்களே இது 2 லொக்கேஷன்லையுமே நீங்கள் அதே ட்ரெஸ் ஷர்ட் போட்டுட்ருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பீச் கிட்ட கை தட்டுற மாதிரியான ஒரு ஷாட்ல இருந்தீங்க. அதுக்கப்புறமா அந்த மேகசின்ஸ்லாம் நிற்கிற போது அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் இருக்க மாதிரி. வேற ஏதாவது படத்துல நீங்க அந்த மாதிரி கேமியோ? பூவே உனக்கால மச்சினிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது படத்துல நான் அந்த பாட்டில் கேமராமேனா 2-3 ஷாட் வரும். மகாநடிகர்னு சத்யராஜ் சார் படம் வந்து இல்லையா? ஆமா சார். அதுலேயும் ஒரு டைரக்டர் மாதிரி ஒரு 4-5 ஷாட் வரும் அதில். அப்புறம் ராஜகுமார் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல அதுல சீனே வருவேன். உங்க படத்துலன்னு இருக்கு இல்லை சார்? கல்யாண்குமாரை வந்து நீங்க கூட்டு வந்திருப்பீங்க. அவர்ல நான் கூட்டு வரவே இல்லை. அவர் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கன்னடத்தில் பெரிய சூப்பர். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை மறக்கவே முடியாது, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படம் இல்லையாது. அதில் அவர் தானே ஹீரோ. நெஞ்சில் ஒரு ஆளே எவ்வளவு தலை சிறந்த ஒரு படம். அதில் ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர். அதுக்கப்புறம் வந்து கம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா ராசுகுட்டி. அவருக்கு ராசுகுட்டியை தொடர்ந்து இந்த படம். ஆக்சுவலாக கோகுலம் வந்து நான் நினச்ச காஸ்டிங் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி சார், சௌந்தர்யா. சிவாஜி சார் வந்து அந்த கேரக்டர் கல்யாண்குமார் சார் கேரக்டரு, சௌந்தர்யா வந்து அந்த பானுபிரியா கேரக்டரு.
அப்போ நான் ஓப்பனாக பேசுவோமே, சௌந்தர்யா வந்து பொண்ணுமணி பெரிய ஹிட்டு. நான் சரி இந்த இவங்க எப்படி என்ன ஏது இவங்களை வச்சு பண்ணலாமான்ற ஒரு ஒப்பீனியனுக்காக ஆர்வி மற்ற ஃபோன் பண்ணி கேட்டேன். ஐயோ! ரொம்ப கஷ்டம். நீங்க அவங்கள வச்சு அவங்க கரெக்ட்டா கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. டேட் குடுத்துட்டு அப்புறம் வேற படத்துக்கு போயிருவாங்க. பெட்டர் நீங்க வேற ஹீரோயின் வச்சு பண்ணிருங்கன்ட்டாரு. நான் பயந்துட்டேன். சரி நம்ம ஒரு காம்பேக்ட்டா சின்ன பட்ஜெட் படம் பண்றோம். நமக்கு ஒரு டேட் தள்ளி போச்சுன்னா ப்ரொடக்ஷன் தள்ளி போச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அப்படியே சர்ச் பண்ணோம். சௌத்ரி சார் என்ன சொன்னாருன்னா, சிவாஜி சார் வேணாம் நீங்க கரெக்ட்டா வச்சு வேலை வாங்கணும். அவரு நீங்க சொல்றத கேட்க மாட்டாரு. அவர் நடிக்கிறத நீங்க எடுக்கணும். நீங்க சொல்றத கேட்குற மாரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் போடுங்கன்னாரு. அப்படி தான் அது யோசிச்சு ஒவ்வொன்றா பார்த்து அப்புறம் கல்யாணகுமார் சார் நடிச்சார். அப்புறம் பானுபிரியா நடிச்சாங்க. அப்படி வந்து அது. அந்த படத்துல ட்ராக் நீங்க காமெடி ட்ராக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வடிவேல், சின்னி ஜெயந்த். நிறைய படங்கள்ல உங்களுதுல வந்து ட்ராக்கா தனியா இருக்காது. அதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ட்ராக்கா இருக்கும். எதனால சார்? இல்ல உன்னை நினைத்தல கூட அப்படியெல்லாம் ட்ராக் ஓகே. அது அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரியமான தொழிலும் ரமேஷ் கண்ணா வச்சு ஒரு காமெடி ட்ராக் வரும். வடிவேல் அவர்களை அந்த படத்துல யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பெரிய நடிகர் காமெடி நடிகர்கள் வந்து உங்க படத்துல யாரையுமே கூப்பிட்டு வரல. என்ன ரீசனுக்காக அந்த மாதிரி? ஏன்னா வடிவேல், செந்தில், கவுண்டமணிலாம் அந்த டைம்ல பீக்ல இருந்தாங்க. யாருமே உங்க படத்துல எட்டு இல்ல வடிவேல் வந்து நான் கோகுலம் பண்ணும்போது அவருக்கு அது 3வது படமே என்னமோ அவர் அப்போ பீக்ல இல்லை ஓகேங்களா. அவர் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். தேவர் மகன்ல அவர் ரொம்ப பாப்புலர் அவர். அப்புறம் ராஜ்கரன் சார் படங்கள் என் ராசாவின் மனசில் சிங்காரவேலன் நடிச்சிருந்தார். ஆமாம் சிங்காரவேலன் அப்போ வந்துதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓரளவு இதாக தான் இருந்தார். அப்போ நான் கோகுலத்தில் போட்டேன். அது ஒரு கதையோட வர்ற ஒரு இதுதான். அது கூட செப்பரேட் ட்ராக்னு சொல்ல முடியாது. ஏன்னா பானுபிரியாவை தானே இவங்க 2 பேரும் மாற்றி அந்த மாதிரி தான் இருந்தது. மற்ற கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் நீங்கள் வானத்தப்பல செந்தில் ஒரு இல்லை நான் வந்து பூவே உனக்காகலே வந்து நான் கவுண்டமணி சாருடைய பெரிய ஃபேனுங்க. இன்றைக்கும் அவருடைய காமெடி ஆதித்யா டிவியில் வந்துன்னா அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் பெரிய ஃபேனு. பட் என்னென்னா நான் படம் பண்ண போகும்போது அவர் பீக்கில் இருக்காருங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே வைத்திய காத்திருந்தால் நான் பாடும் பாடெல்லாம் பண்ணி ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாரு. கவுண்டமணி சார் இருந்தாலே படம் பிஸ்னஸ் ஆயிருன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ அவரை வச்சு நான் என்னென்னா எனக்கு ஹீரோவுக்கு டேட்டுக்கு அடுத்து காமெடி டேட்டு தான் எனக்கு அதிகமாக வேணும். கதையோடு வர்ற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அது சாத்தியம் இல்லை. கவுண்டமணி சார் அவ்வளோ டேட்டை அவரும் ப்ரொவைட் பண்ண மாட்டார். நம்மளாலேயும் அதை அவருக்கு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு நம்ம பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணுன்ட்டு தான் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க வச்சு பண்ணுறேன்.